ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் ஹலோ. வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிவு. நம் நட்புறவில தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு மாதத்திலும் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் தன்னுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் சொற்பொழிவுகளாகவும் நட்புணர்வுகள் பயிற்சியாக வழங்கி வரும் நபர். இவங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு தமிழ் ஆர்வலர். அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பட்டிமன்ற பேச்சு பேசியிருக்காங்க. மேடை பேச்சுன்றது சாதாரண ரெகுலர் ரொட்டீன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், மேடை பேச்சாளர், தமிழ் ஆர்வலர், நிறைய புத்தகத்தை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள்ல பயணிச்சுட்டு இருக்காங்க. பட்டிமன்ற பேசியிருக்காங்க, மேடை பேசியிருக்காங்க. இவங்க டேரக்டாகவும் நிறைய சொற்பொழிவுகளை வழங்கிட்டு வந்துட்டு இது மட்டும் தற்கொலை போன்ற பல இறைவழி பிளாட்ஃபார்ம்லயும் நிறைய பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரர்கள் இன்றைய ஆளுமை சவிதா யுவராஜ் மாணவர்களை அறிவிப்பதில் நட்பு பெருமிதம் கொள்கிறது. நாம் this floor is yours. Please welcome and you can start. Thank you, sir. நட்புளரியின் நட்புகளுக்கு சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பை அளிக்கும் குமரேசன் சார் அவர்களுக்கும் நன்றிகள். 5:27 செஷன் அப்படின்னா 5:26 30 செகண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விழிப்பு வந்துருச்சு. நீங்கள் அலாரமே வச்சிருந்தாலும் அலாரம் வைக்காமலே எந்திரிச்சுக்கிட்டீங்க இந்த கருத்துரையை கேட்கறதுக்கு அப்படின்னா அந்த நட்புறலரையோட அனைத்து நட்புகளுக்கும் என்னுடைய நன்றிகள். என்ன காலையிலேயே நல்வாழ்த்துக்கள், நன்றிகள், நட்புளரி, வணக்கம் இப்படியெல்லாம் சொல்கிறோம். தானாகவே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே விழிப்பு வந்துருச்சு, அலாரத்துக்கு முன்னாடியே நாமளே எந்திரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் கேட்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன புரியுது அப்படிங்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போதும் இதை நம்ம செயல்படுத்தும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான செயல்கள் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேல்யூ ஆடட் ஒரு வேல்யூ ஆடட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ இந்த செயல்களை கடைபிடிக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டால் அவங்க தான் வேல்யூ ஆடட் பர்சனாலிட்டிஸ். சரி, அலாரத்துக்கு முன்னாடி நாம எந்திரிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாம நம்மள வியந்துக்கிறோம், பாராட்டிக்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டினரி ஆக்ஷன்ஸ். அப்போ இதுக்கு காரணமான உடல், மனம், புத்தி இதுக்கு நாம ஏதாவது ஒரு நல்ல செயல்களை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உடல் எந்திரிச்சிட்டோம் 5:27க்கு பதிலாக நான் 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன், வாக்கிங் போயிட்டு வந்தேன், எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னா அது உடலுக்கு செய்யக்கூடிய ஒரு வேல்யூ ஆடடான ஆக்ஷன். மனசு, நான் மெடிடேஷன் பண்ணினேன், அறிவு, புத்தி இன்னைக்கு நான் சில நல்ல செயல்களை என் அறிவு உணர்த்தின நல்ல செயல்களை நான் செஞ்சேன். மனசுக்கு தான் பிடிச்சது பிடிக்காதது, அறிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது அதை தான் அது சொல்லும். ஸோ அப்போ அந்த அறிவு சொல்லக்கூடிய நல்ல செயல்களை நான் செஞ்சேன் அப்படின்னா நான் என்னுடைய உடலுக்கு, மனசுக்கு, புத்திக்கு மூணுக்குமே நல்லது செய்யக்கூடிய ஒரு வேல்யூ ஆடட் பர்சனாக நான் தெரியும். அப்போ இதன் மூலமாக நான் என்னோட உயிரை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ரிச் பண்ணிக்கிறேன், என்னுடைய ஆயுளை நான் கூட்டிக்கிறேன். நான் ஒரு வேல்யூ ஆடட் பர்சனாக மாற மாற என்னுடைய ஆயுளும் ஆற்றலும் கூடுது. அப்போ இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இந்த ஸ்கில் உள்ள எல்லாருமே வேல்யூ ஆடட் பர்சனாலிட்டிங்கும் போது என்னால் தினம் உடற்பயிற்சி செய்ய முடியுமா, என்னால் தினம் மெடிடேஷன் பண்ண முடியுமா, என்னால் தினம் நல்ல செயல்கள் செய்ய முடியுமானா நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு நிறைய தடைகள், நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நாமளா சிலது உருவாக்குவோம், மற்றவங்கனால சிலது உருவாகும். அப்போ நம்மளோட ரெகுலாரிட்டிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் ஆகும், நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாது.
அப்ப இது எப்படி வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்றது. பெர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, உனக்கு இடையில பிரேக் வருது அப்படின்னா கூட, அந்த பிரேக்க தாண்டி நீ மறுபடியும் அந்த செயல தொடர்ந்து ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த பெர்சிஸ்டன்சி தான் வேல்யூ. எல்லாத்தோட நடைமுறை வாழ்க்கையிலயுமே அந்த சிக்கல்கள், சவால்கள் அப்படிங்கிறது வந்து கூடவே இருக்கு. அப்போ நாம நெனைக்கிற விஷயத்த நம்மளால செய்ய முடியல அப்படின்னா, நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்கு. கூடவே கொஞ்சம் பெர்சிஸ்டன்சியும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம யாரா மாறுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேல்யூ ஆடட் பெர்சனா மாறுறோம். இதுதான் கன்சிஸ்டன்சிக்கும், பெர்சிஸ்டன்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ, அப்போ இதற்கு உதாரணமானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சில பேர்த்த எடுக்கலாம். யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் எடுக்கலாம். எவ்வளவோ உடல் ரீதியான பிரச்சனைகள், எவ்வளவோ மன ரீதியான பிரச்சனைகள். ஆனா, பல வீட்ல பல பெண்கள் பார்த்தீங்கன்னா, இரட்டை சுமைய சுமந்துட்டு இருக்காங்க. என்ன இரட்டை சுமை? குடும்பம்ங்கிறதையும் சுமக்குறாங்க, வேலை அப்படிங்கிறதையும் சுமக்குறாங்க, சிலர் தொழில் செய்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இடையில சிக்கல்கள், தடைகள் வந்தாலும் அவங்க அத தாண்டி வர்றாங்க. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஜென்ட்ஸ் அவங்கள நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரத்த தூக்கி நிறுத்தின அத்தன பேரும் என்ன நம்பி தான் இருக்காங்க. என் குடும்பம் என்ன நம்பி தான் இருக்கு அப்படிங்கும்போது, எவ்வளவோ ப்ரெஷர் ஹேண்ட்லிங்ஸ வந்து அவங்க கையாளுறாங்க. எவ்வளவோ ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா ஸ்கில்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு சம்பாரிச்சு பொருள கொண்டு வந்து சேர்த்தறதுக்குள்ள எத்தன சவால்கள், தடைகள் இருக்கும். அப்ப அவங்க அதையெல்லாம் சமாளிச்சு வர்றாங்க அப்படின்னா, அவங்களும் வேல்யூ ஆடட் பர்சனாலிட்டீஸ் தான். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கே புடிக்கல. ஆனாலும் போறாங்க. ஏன்? தொடர்ந்து போறாங்க. லீவ் போடுறாங்க. உடம்பு சரியில்ல, காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி. ஆனாலும் தொடர்ந்து போடுறாங்க. அப்ப அவங்க கிட்டயும் அந்த பெர்சிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப அத்தன பேருமே வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வேல்யூ ஆடட் பெர்சன்னா, இவங்கலாமாங்க வேல்யூ ஆடட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. இவங்க எல்லாம் தான் வேல்யூ ஆடட் பெர்சன். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல நாம நம்மள வேல்யூ ஆடட் பெர்சனா ஏத்துக்கணும். நம்பணும். அப்ப நாம நம்மள நம்பக்கூடிய புள்ளியில இருந்து தான் அந்த திருப்பங்கள் அப்படிங்கிறது நடக்கும். வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் வராதா, வராதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. எப்ப நாம நம்மள வேல்யூ ஆடட் பெர்சனா நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்ப ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல டர்னிங் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், மிராக்கிள்ஸ் ஆகட்டும் நடக்க ஆரம்பிக்கும். "எதுவாக நினைக்கிறாயோ, அதுவாகவே ஆகிறாய்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்ப அதுதானே உண்மை. நீங்க நம்ம லீடர்ஸ் மார்க்கெட்டிங் ஃபீல்டுல, பிசினஸ் ஃபீல்டுல இருக்க லீடர்ஸ் எல்லாம் பாருங்களேன். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜியா இருப்பாங்க. எப்ப போனாலும் முடியாதுங்கிற வார்த்தையே அவங்க வாயில வராது. எல்லாமே முடியும், எல்லாமே முடியும். எல்லாத்தையும் உருவாக்கலாம், வாய்ப்புகள உருவாக்கலாம், உருவாக்கலாம். அப்படின்னே தான் சொல்லுவாங்க. எல்லாருமே பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும்போது, அட இவங்க கூட இருந்தா நம்மளுக்கும் கொஞ்சம் எனர்ஜி கூடுதே அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு மட்டும் எனர்ஜி குடுக்கல. அவங்களுக்கும் நெகட்டிவிட்டீஸ், பிரஷர்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அவங்க அவங்கள தூய்மைப்படுத்திக்கிட்டே கையோட நம்மளையும் சேர்ந்து சேர்ந்து தூய்மைப்படுத்தி கொண்டு வர்றாங்க. அப்ப இது எல்லாமே ஒரு வேல்யூ ஆடட் குவாலிட்டிஸ். இத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்ல காமாட்சி விளக்கு இருக்கும். பித்தள தட்டு இருக்கும். இதோ இன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவல். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புளிய தண்ணீல ஊற வச்சு, அந்த விளக்க எல்லாம் நல்லா தேய்ப்போம். தட்டெல்லாம் தேய்ப்போம். தேய்க்க தேய்க்க என்ன வரும்? தேய்க்க தேய்க்க என்ன வரும்? ஹலோ? இருக்கீங்களா? பளபளப்பு வரும் மேடம். பளபளப்பு தான் வரும். கண்டிப்பா அலாவுதீன் பூதம் வராது இல்லைங்களா? அப்போ அந்த விளக்கு எப்படி பளிரிடுதோ, அது மாதிரி நாம இந்த வேல்யூ ஆடட் குவாலிட்டீஸ நமக்குள்ள ஆட் பண்ண பண்ண, நம்மளுடைய ஆரா வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூய்மையாகும். நம்ம ஆறா தூய்மையாகிற மாதிரியே நமக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜி வந்து கூடிக்கிட்டே போகும். அப்போ அந்த காமாட்சி விளக்கு எப்படி பளிச்சுன்னு இருக்கோ, அந்த காமாட்சி விளக்கு அழகா மஞ்சள், குங்குமம் வச்சு, ஒரு பூ வச்சு விளக்கேத்துனோம்னா, எப்படி அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதோ, அது மாரி நாம நம்மளுடைய ஆறாவ கிளென்ஸ் பண்ணி கூட்டிக்கிட்டே போக, போக நல்ல விஷயங்கள செய்து, நல்லத சொல்லி, நல்லத பண்ணிட்டு வர வர என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம தூய்மையாவோம், நாம பளிரிட ஆரம்பிப்போம். அப்ப இந்த தூய்மையும் பளிரிடலும் சாத்தியமா அப்படின்னு கேட்டா, ஆமா. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தர், மகான்கள், ஞானிகள் அவங்க எல்லாம் தானே அப்படி இருந்தாங்கன்னா, நம்மனாலயும் முடியும். நமக்கும் முடியாது அப்படிங்கிறது இல்ல. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு அப்படிங்கிறதும், ஞானம் அப்படிங்கிறதும் வேற வேற.
அறிவுங்கிறது நாலேஜை பற்றி சேர்த்துக்கிட்டே நம்ம போகிறது அறிவு. ஞானம் அப்படிங்கிறது எங்கே இருந்தோ ஒன்று வந்து நம்ம தேடி கொண்டு வர்றது கிடையாது. ஏற்கனவே இன்பில்ட்டாக நமக்கு உள்ளே இருக்குது. நாம் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விளக்க தேய்க்கிற மாதிரியே திரும்ப திரும்ப தேய்ச்சி 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 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நாமளே தூய்மைப்படுத்திக்கிறோம். பார்லர் போய் ஃபேஷியல் ப்ளீச்சிங் இதெல்லாம் பண்ணி நம்ம அப்படியே அழகாக கிளென்ஸ் பண்ணி க்ளோ பண்ணி கொண்டு வர்ற மாதிரி உள்ளே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாட் ப்ராசஸ் பண்ணி பண்ணி நம்மளை வந்து என்ரிச் பண்ணிக்கிறோம். நம்ம வேல்யூவை கூட்டிக்கிறோம். இந்த புத்தர், ஜீசஸ் இவங்கெல்லாம் பக்கத்தில் போக வேண்டியதே இல்லை. அவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆறெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நீண்டிருக்கு அப்படின்னாங்க. அப்போ அந்த நிழலில் அவங்கள பக்கத்தில் சுற்றி இருந்தாலே நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க கிட்ட போன நோய் குணமாயிடுச்சு, அவங்க கிட்ட போன எனக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சிது, எனக்கு அவங்க கிட்ட போன அபரிமிதம் கிடைச்சிது அப்படின்னா ஏன் அதெல்லாம் கிடைக்குதுன்னா அத்தனையும் தெய்வீக ஆற்றல், டிவைன் எனர்ஜி. அப்போ அந்த வேல்யூ ஆட் ஆக ஆக உங்களுக்குள்ள என்ன கூடுது? டிவைன் எனர்ஜி தான் கூடுது. நமக்குள்ள கூடுவது டிவைன் எனர்ஜி தான். அப்போ இது இவங்க மட்டும்தான், மகான்கள் ஞானிகளுக்கு மட்டும்தான் இது சாத்தியமா? இல்லை, நம்மளாலே முடியும். நம்மளும் பர்சிஸ்டன்ஸா இடையில இடைஞ்சல்கள் வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நம்ம தூய்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி நல்லது செய்து செய்து உடல் மனம் புத்திக்கு செய்துட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கும் அது சாத்தியம். அப்படி இல்லை அப்படின்னாலும் 1% என்ரிச் ஆக மாட்டோமா, ஒரு 5% என்ரிச் ஆக மாட்டோமா? சின்னதாகவே நம்ம கோலை வச்சுக்குவோமே, பெரிய அளவில் நம்ம ஞானிகள் ஆக வேண்டாம். வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம், வாழ்க்கையை அமைதியாக வாழலாம், நம்ம வேல்யூ ஆட் பண்ணி காட்டிக்கலாம். அப்போ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில சாதாரண மனிதர்களை உதாரணம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்தன் டாட்டா ஐயாவை எடுத்துக்கோங்க, நம்ம அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க, நம்ம பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவை எடுத்துக்கோங்க. அப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ நம்ம கூட நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் எங்கே எப்படி தனித்துவமாக தெரிஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வேல்யூ ஆடட் குவாலிட்டிஸ்னால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனித்துவமாக தெரிஞ்சாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாசகம் சொல்லுவாங்க, என்னது, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அப்படின்னு. அப்போ இவங்களையெல்லாம் தலைமுறை கடந்து நம்ம வாழ்த்துறோம். அவங்களோட வேல்யூ ஆடட் குவாலிட்டிஸ்னால தானே அவங்க நம்ம மனசில் நின்றுருக்காங்க. சரி, இன்னைக்கு எது எடுத்தாலும் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். எதுக்கு? என் காலத்துக்கு அப்புறம் நான் இப்படி ஒருத்தன் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, இருந்தாங்க, இதெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியணுங்கிறதுக்காக நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். ஆனால் சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே என்னன்னு கேட்டால் யூடியூப்பில் தான் போட்டுட்ருக்கோம் நம்மளை டாக்குமெண்டேஷன் பண்ணி. அது ஒரு விதம். ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூவை வந்து நம்ம கூட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்ம மாற ஆரம்பிப்போம். நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவிட்டிஸ் நடக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியும். போன மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய நன்றியுணர்வு எல்லாம் சொன்னோம். சொல்லவே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதம் வர ஆரம்பிச்சிருக்கும். எழுத பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதம் வர ஆரம்பிச்சிருக்கும். அதை கடைப்பிடிச்சி ஏன் இந்த டைட்டில் வேல்யூ ஆடட் வச்சிருக்காரு அப்படின்னா, அதை செய்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த மாதம் நம்ம லைஃப் வேல்யூ ஆடடாக மாறி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாமே நமக்கு உதாரணமா இருக்காங்க அப்படின்னா புராணத்துல பார்த்துக்கோமே. ஸோ புராணங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் இருந்தாங்க. ஆனா கர்ணனை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம் தெரியுங்களா? எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குடை வெள்ளல் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து நம்ம கொண்டாடுறோம். கடவுளே வந்து அவர்கிட்ட வந்து என்னன்னு கேட்டால் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி உன்னோட புண்ணிய பலன்களை எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன் வந்து கேட்டார்? எல்லாரும் தான் இருந்தாங்க. ஆனால் தர்மரும் கூட தான் இருந்தார். ஆனால் எல்லாத்த விட ஒரு வேல்யூ பர்சனாக, ஒரு வேல்யூ ஆடட் பர்சனாக ஏன் கர்ணன் மாறினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ணன் கிட்ட மட்டும் ஒரு சின்ன குணம் இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ போய் அவர்கிட்ட யார் எது கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய தானமாக கேட்குறாங்க இல்லைங்களா, அந்த தானத்தை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், நம்ம கையிலேருந்து எடுத்து அவங்க கைக்கு போடுவோம். அப்போ நம்ம கை மேலே இருக்கும், அவங்க கை வந்து தாழ்ந்துருக்கும். ஆனால் கர்ணன் மட்டும் என்ன பண்ணுவாரா, அவரோட கையை கீழே தாழ்வாக வச்சு அந்த பொருளை அதன் மேலே வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம்.
அப்ப வாங்கக்கூடியவங்களோட கை உயர்ந்து இருக்குமாம். இந்த குணத்தினால தான் நான் குடுக்கறதுனால நான் உயர்ந்தவன் இல்ல. நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பணிவு, அந்த ஒரு என்ன சொல்றது? தலைக்கனம் இல்லாத நான் செய்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு தலைக்கனம் இல்லாத அந்த ஒரு பண்பு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கர்ணன வந்து இன்னைக்கு கொண்டாடுறோம். இது ஒரு வேல்யூ ஆடட் குவாலிட்டி தான். இப்ப இதே அந்த மகாபாரதத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தர்மரும் இருக்காரு, கிருஷ்ணரும் இருக்காரு. தர்மர் வந்து போர்னால நெறைய உயிரிழப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியா வந்து கேட்டாரு, "ஏன் கர்ணா நீ இப்போ செஞ்ச உதவிய எனக்கு அப்பவே செஞ்சு என்னை காப்பாத்தியிருக்க கூடாதா? திரௌபதி வந்து கூப்பிட்டதையும் நீ வந்தியே, எனக்கும் அது மாரி வந்திருக்கலாமே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அழகா வந்து அவரு கண்ணன் சொல்றாராம். என்னன்னு கேட்டா, துரியோதனன் தன்னோட பலகீனம் தெரிஞ்சு, தனக்கு துணையா வந்து என்னன்னு கேட்டா, அவனோட மாமா சகுனிய கூப்பிட்டு வச்சுக்கிட்டான். நானும் உனக்கு மாமா தானே! நீ என்னைய கூப்பிட்டு வச்சிருந்த அப்படின்னா, இந்த போரே நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப தர்மரால எந்த ஒரு பதிலுமே பேச முடியலையாமா. அவரும் குடைவள்ளல் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா, நமக்குள்ள அந்த தலைக்கணம், தன்னால் முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை தலைக்கணமா மாறும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அப்ப அந்த வேல்யூ ஆடட் குவாலிட்டீஸ்னால கர்ணன் காலம் கடந்தும் நின்னுட்டு இருக்காரு. இந்த புறநானூற்று பாடல் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, "ஈயென இரத்தல் இழிந்தன்றே ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்றே கொல்லெனக் கொடுத்தல் உயர்ந்தன்றே கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்றே" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாட்டுக்கு அர்த்தம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப இப்படிதான் இது எல்லாமே என்ன வேல்யூ ஆடட் குவாலிட்டிஸ், எது வேல்யூ ஆடட் குவாலிட்டிஸ், எது வேல்யூ ஆடட் குவாலிட்டிஸ் இல்ல அப்படிங்கறத இந்த ஒரு பாட்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு அழைப்பு வந்திருக்கு. அப்ப அந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் மட்டும் போறாரு. அப்படி ஹஸ்பண்ட் மட்டும் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கவங்க கேக்குறாங்க, "சிவகனி மேடம் வரலையா? லாவண்யா மேடம் வரலையா?" அப்படின்னு கேக்குறாங்க. அதே மேரேஜ் சொந்தக்காரங்க வீடு, வேற ஒரு சொந்தக்காரங்க மேரேஜுக்கு ஒய்ஃப் மட்டும் போறாங்க. அப்ப அவங்கள பார்த்து, "மன்னிக்கணும், நம்ம ரமேஷ் வரலையா? நம்ம வீரசேகரன் வரலையா? இல்ல லக்ஷ்மிகாந்தன் வரலையா?" அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நாமளும் நம்ம கல்யாணத்துக்கு வரக்கூடிய உறவுகள்ட்ட அப்படிதான் கேட்போம். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறவங்கள தெரியவே தெரியாது. வராதவங்கள தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, "அவங்க வரலையா? அவங்க வரலையா? அவங்க வரலையா?" அப்படின்னு கேட்டு போனவங்கள டென்ஷன் படுத்துவோம். அதே சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு நாம நம்ம லைஃப் பார்ட்னரோட போனோம் அப்படின்னா, அப்ப நமக்கு கிடைக்கிற மரியாதை இருக்கு பாருங்க. அது வேல்யூ ஆடடா இருக்கும். பிச்சா கூடி இருக்கும். இப்போ அந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்காக ஒய்ஃபோட மாலுக்கு போறீங்க அப்படின்னா, அங்க சுத்தி நெறைய எல்லா ரேஞ்சிலயுமே கிஃப்ட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச, உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட்ட நீங்க எடுக்குறீங்க. எடுத்துட்டு பார்க்கும்போது, எதனால அத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட இருந்து வர பதில் என்னவா இருக்கும்னா, அதனோட என்ன சொல்றது? அதோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, அதோட ஒரு தனித்துவம் எனக்கு பிடிச்சது. அதனுடைய நேர்த்தி வந்து எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அல்லது என்ன சொல்றோம்? இந்த பிராண்ட் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதன் மூலமா என்னன்னா, ஒரு பொருளே வந்து தன்னை வேல்யூ ஆட் பண்ணி காட்டும்போது தான் நமக்கு பிடிச்சதா இருக்குங்கும்போது, இது உயிர் அல்லவா? இத நம்ம வேல்யூ ஆட் பண்ணி காட்டணும்ல. நமக்குன்னு ஒரு பிராண்ட வந்து கிரியேட் பண்ணணும்ல. இதுதான் வேல்யூ ஆடட். இப்போ நம்மகிட்ட தொழிலுக்கு வர்றாங்க. தொழிலாளிகள் ஆகட்டும், இல்ல நம்ம முதலாளியா இருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலையில, நம்மகிட்ட வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கனால திடீர்னு வந்து கொஞ்ச நாள் வர முடியல. நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, வரல. அப்போ அந்த மாரி சூழ்நிலையில, ஏன் வரல? 10 நாளா வரல, 1 வாரமா வரல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு தெரியும், அல்லது அவங்க வீட்ல ஒரு சூழ்நிலை இருக்குன்னு தெரியும். ஆனா திரும்பி ரிட்டர்ன் அவங்க வரும்போது நம்ம அவங்க கிட்ட மூஞ்ச காட்டுவோம். மூஞ்ச காட்டினா கூட பத்தாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 வாரத்துக்கான சம்பளம் கட்டு. ஒரு 10 நாளுக்கான சம்பளம் கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அந்த நேரத்துல, அந்த இடத்துல இத்தனை வருஷமா அவங்க நமக்காக டெடிகேஷனா வந்தாங்களே, நம்மகிட்ட விசுவாசமா இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி நாம நினைச்சு பார்த்து, ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம குடும்பத்துல வந்த மாதிரி தானே அவங்க குடும்பத்திலயும் வந்திருக்கும். நமக்கு வந்தா நாம இப்படி எல்லாம் நினைப்போமா? அப்படி எல்லாம் நினைச்சு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த சம்பளத்த கட் பண்ணாம அவங்களுக்கு குடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் பாதி சம்பளத்தையாவது குடுத்தோம் அப்படின்னா, அந்த மனசு எப்படி நம்மள வாழ்த்திட்டு போகும்? அந்த வாழ்த்து நமக்கு வேணும்ல. 1ஆம் தேதி தான் சம்பளம் குடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சார். 31ஆம் தேதி சாயந்தரமே நீங்க சம்பளம் குடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க எவ்ளோ சின்சியரா, எவ்ளோ லவபிளா வொர்க் பண்ணுவாங்க தெரியுமா நம்மகிட்ட?
இல்ல நான் 5 தேதிக்குள்ள தான் குடுப்பேன். நான் அப்படிதான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தயவு செஞ்சு 1ஆம் தேதி அப்படிங்கிறதும் இல்லாம 31ஆம் தேதிக்குள்ள குடுங்க சார். அப்ப குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் மாறும். "என்ன நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்றீங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல." ஆமா, கண்டிப்பா பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் எப்ப பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பிசினஸ் பண்ணும்போது நான் வந்து அத செய்வேன். இதெல்லாம் நானா சொல்றது கிடையாது. இதெல்லாம் தான் வேல்யூ ஆடட் குவாலிட்டீஸ் அப்படின்னு சொல்லி நெறைய பிசினஸ் பீப்பிள்ஸ் சொல்றாங்க. நல்லா வாழ்ந்தவங்க சொல்றாங்க. அனுபவஸ்தர்கள் சொல்றாங்க. அந்த கருத்துக்கள மட்டும் தான் நான் இங்க எடுத்து சொல்றேனே தவிர, அந்த இடத்துல ஒரு கருவியா மட்டும் தான் நான் நிக்கிறேனே தவிர, உங்களுக்கு அறிவுறுத்துறதுக்கு நான் யார்? உங்களுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு. எனக்குன்னு ஒரு டிசைன், எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு. அத நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்ப அந்த உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நான் என்ன ஆகுறேன்னா, 1% என்ன நான் வேல்யூ ஆடட் பெர்சனா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதுதான் நான் செய்யணும். சரி. இது லேடீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புடவை எடுக்க கடைக்கு போறாங்க. ஸோ புடவை எடுக்க கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சேல்ஸ் கேர்ள் அல்லது சேல்ஸ் மேன் அவங்களோட கஷ்டங்கள புரிஞ்சுக்காம, நம்ம வந்து ஒரு ஹால்ஃப் டே ஃபுல்லா வந்து நமக்கு ஷாப்பிங் பண்ணணும், நமக்கு வீட்ல இருந்து போய் ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்காம வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. 10 நிமிஷம், அதிகபட்சம் 1/2 அன் ஹவர் அதுவே அதிகம். அதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்சத பாருங்க. இல்ல பிடிக்கலையா, நீங்க தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில வந்து நமக்கு புடிச்ச கடைக்கு போயிரலாம். நின்னு நின்னு கால் வலிக்கும்ல. வெரிகோஸ் வெயின் அவங்களுக்கும் தானே வரும். காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி நேரம் வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. ஒரு ரூ. 10,000 சம்பளத்துக்காக. அப்ப அந்த இடத்துல எல்லாமே நாம நம்மள மாத்திக்கிட்டே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வேல்யூ ஆடட் குவாலிட்டீஸ். இதெல்லாமா வேல்யூ ஆடட் குவாலிட்டீஸ்ன்னா, ஆமாங்க. இதெல்லாம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன? மனிதம், மனிதாபிமானம். அப்ப அந்த மனிதத்த நம்ம மதிக்கிறோம். அந்த நமக்குள்ள இருக்கிற உயிர் தானே அவங்களுக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கிற இறைநிலை தானே அவங்களுக்குள்ள இருக்கு. அப்ப அத நாம ரெஸ்பெக்ட் பண்ண பண்ண நமக்குள்ள இருக்க இறைநிலை நம்ம கூட பேச ஆரம்பிச்சுரும். அதனுடைய குரல் நமக்கு கேட்க ஆரம்பிச்சுரும். அந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த உள்ளுணர்வு நம்ம சிக்கல்கள வழிநடத்தி நம்ம வாழ்க்கைய வந்து சரி பண்ணி குடுக்கும். இதெல்லாம் தான் நடைமுறை வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சுட்டு வரக்கூடிய விஷயங்கள எடுத்துக்கணும். இப்ப இதே பார்த்தீங்க அப்படின்னா, சாரி வாங்கிட்டு வந்துர்றோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கவர பிரிக்கும்போது அதில ஒரு என்ன சொல்றது? ஸ்டாப்லர் பின். அந்த ஸ்டாப்லர் பின் இருக்கும். அந்த ஸ்டேப்லர் பின்ன கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடாம, அந்த டஸ்ட்பின்ல போடுறதுக்கு பதிலா, நம்ம வீட்ல டேப் வாட்டர் திறந்து விட்டு போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆடோ மாடோ வாய் வைக்காம நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணீல விட்டுட்டோம் அப்படின்னா, அதுவும் கூட ஒரு வேல்யூ ஆடட் குவாலிட்டீஸ் தான். இப்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் வேல்யூ ஆடட் குவாலிட்டீஸ். வாழ்க்கைங்கிறது என்ன? சின்ன சின்ன சந்தோஷங்களால் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. சின்ன சின்ன திருப்திகளால் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. இந்த நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாம் வெளியிலலாம் கிடையவே கிடையாது. உள்ள இன்னர்ல தான் இருக்கு. அப்ப அது எல்லாமே என்னன்னா தூசு படிஞ்சிருக்கு. அததான் நம்ம தூய்மைப்படுத்துறோம். இதெல்லாம் பண்ணவே பார்த்தீங்கன்னா, உங்கள பத்தின ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்கள பத்திய ஒரு செல்ஃப் லவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட ஆரம்பிக்கும். அதற்காக தான் நம்ம இதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த பிஹேவியர் எல்லாம் நான் வந்து செஞ்சு செஞ்சு நான் யாருக்கும் என்னைய வந்து என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க. ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமோ, கட்டாயமோ கிடையாது. நான் எனக்காக, என் மன நிம்மதிக்காக நான் இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். என் மன திருப்திக்காக நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, யார் எப்படி இருந்தாலும் நமக்கு மன வருத்தமோ, கவலையோ ஏற்படாது. நான் யாருடைய செயல்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள பாதிக்காது. அப்ப இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு, நம்ம பாசிட்டிவ் எனர்ஜிக்கு அப்படியே நம்மள வந்து க்ளோ பண்ணிக்கிட்டே வர்றோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஆரம்பிக்கும். நம்மளோட நம்மளோட வேல்யூ ஆடட் வந்து கூட ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா வேல்யூ ஆடடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ வெயிட் ஆயிருவோமா அப்படின்னு கேட்டா, இல்ல, இல்ல. நம்ம என்ன ஆயிருவோம், லைட் ஆயிருவோம். நம்ம வெயிட் குறைய ஆரம்பிச்சுரும். மனசோட கனம் குறைய ஆரம்பிக்கும். உடலினுடைய கனம் குறைய ஆரம்பிக்கும். இன்னும் நம்ம சுறுசுறுப்பா மாறுவோம். இன்னும் பாசிட்டிவ் வைப்ரன்ட்ல ஒரு பெர்சன்ஸா மாற ஆரம்பிப்போம். அப்போ நம்ம நிக்கிற இடமே எனர்ஜி ஃபீல்டா மாற ஆரம்பிச்சுரும். இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். சரி, இது இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில ஒரு வீட்ல ஒரு கிரகப்பிரவேசம் நடந்தது. அந்த கிரகப்பிரவேசத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அறியாம தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க வந்து ஒரு பாட்டி பாத்ரூம் போகணும்னு நெனச்சு, ஒரு டோர் போட்டிருக்காங்கன்ட்டு அங்க போய் அந்த டோர ஓப்பன் பண்ணி என்ன ஆயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இறந்துட்டாங்க. எப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க போனது பாத்ரூம் இல்ல. அது லிஃப்ட்டுக்காக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, மேல செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த உயிர் போனது போனது தான். அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபங்ஷனுக்காக ஒருத்தங்கள கூப்பிடுறோம் அப்படிங்கும்போது, நம்ம எவ்வளோ கவனமா, விழிப்புணர்வா இருந்திருந்தோம் அப்படின்னா, ஒரு உயிர காப்பாத்தியிருக்கலாமே!
அப்படிங்கிறது தான். நெறைய பேர் நம்ம வீடுகள்ல என்ன பண்றோம்னா, இன்னைக்கு எல்லாருமே தான், நான் உள்பட எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாடர்ன் வீட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைல்ஸ் போட்ட பாத்ரூம் தான் வச்சிருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ்க்காக நாம வந்து அவங்க பாத்ரூம மட்டும் ஒரு சொரசொரப்பான ஃபீல்டா நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸ குடுக்கும்ல. அவங்க விழுகாம, கொள்ளாம நம்ம பார்த்துக்க முடியும்ல. இல்ல இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேல்யூ ஆடட் குவாலிட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வரும். நாம எல்லாம் செஞ்சு செஞ்சு நம்ம குழந்தைங்கள நேசிச்சு நேசிச்சு வளர்த்துவோம். அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு தலை மேலே இடி விழுந்த மாரி இருக்கும். எப்புட்றா ஏத்துக்கிறது? இதெல்லாம் செட் ஆகுமா? பாஷை தெரியாது, பழக்கவழக்கம் வேற இப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். நெறைய குழந்தைங்க பேரண்ட்ஸை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் திடீர்னு பார்த்தா, அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. இல்ல வாலாவெட்டியாகி வருவாங்க. அந்த வீட்ல எல்லாம் மதிப்பு இருக்காது. என்னன்னு கேட்டா, இந்த பேரண்ட்ஸ்னுடைய சாபம் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கைய பாதிச்சிருக்கு. நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு நாம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளெக்சிபிளா அத அக்செப்ட் பண்ணி அவங்கள மனசார வாழ்த்துறோம். மனசார மனப்பூர்வமா வாழ்த்துக்கிட்டு, அவங்க வாழ்க்கை துணைய ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வேல்யூ ஆட். ஸோ நம்ம செய்யறது வந்து வாழ்க்கை கிடையாது. நம்ம வாழ்றோம் இல்லையா? நம்ம லவ்வபிள்ஸ்க்காக நம்ம விட்டு குடுத்து வாழ்றோம்ல, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றோம் பாருங்க. அதுதான் வாழ்க்கை. அத தாண்டி வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளைட்ல போயிட்டுருக்காரு. அவங்க ஒய்ஃப் பண்ணி குடுத்த சப்பாத்தி ரோல வந்து அவரு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ சாப்பிட ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குறுகுறுப்பு. "என்னடா குறுகுறுப்பா இருக்குதே! நம்மள யாரோ பார்க்குற மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தா, பக்கத்துல இருக்க பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு சாப்பிடுறதையே பார்த்துட்டு இருக்காரு. "என்னடா நான் சப்பாத்தி சாப்பிட்டு இவரு பார்க்குறாரு, சப்பாத்தி சாப்பிட்டதே பார்த்ததில்லையே." அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு அந்த சப்பாத்தி ரோல வந்து என்ன பண்றாருன்னா, ஃப்ளைட்ல சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த பெர்சன் வந்து ரொம்ப பசியால துடிச்சிட்டு இருக்காரு. கேட்டா என்னங்கிறாரு, "சார் இல்ல சார், நேத்து பிசினஸ் மீட்டிங்கு சாப்பிடவே இல்ல. மத்தியானம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்தேன். அ நைட் 7 மணி ஆயிடுச்சு. திரும்ப வந்து நைட் ரொம்ப அசதியில படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில எந்திரிக்கிறேன். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எதுவுமே பால் கூட குடிக்காம நான் ஓடி வந்துட்டேன் சார். ரொம்ப பசிக்குது. எப்போ சாப்பாடு தருவாங்க?" அப்படிங்கிற மாரி அவரு ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃப்ளைட்ல வரக்கூடிய அந்த பணிப்பெண் கிட்டயும் கேட்குறாரு. ஸோ கேட்க கேட்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எல்லாம் ஆர்டர் படி தான் வரும், வரிசைப்படி தான் வரும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவருக்கா ரொம்ப கடுப்பாகுது. சரி ஓகே, நம்ம முன்னாடி ரோல தான் இருக்கோம், வந்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்டர் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி ரோல் இருந்து குடுக்குறாங்க. இவர் ரொம்ப கடுப்பாயிர்றாரு. அந்த டைம்ல தான் பக்கத்துல இருந்தவர்கிட்ட இதெல்லாம் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்ப கிட்ட வந்து வந்துருச்சு. அந்த அவங்க ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு கேட்குறா, "என்ன வேணும் சொல்லுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் கம்முனு அமைதியா இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எடுத்து அவங்ககிட்ட ஏடிஎம் கார்ட குடுக்கலான்னு பார்த்தா, பர்ஸ்ல ஏடிஎம் கார்டும் இல்ல. எப்படி ஒரு ஷேமா இருக்கும். ஃப்ளைட்ல போயிருக்காரு. ஒரு லக்ஸூரியஸ் இதில போயிருக்காரு. அப்ப அப்படி போயிருக்கும்போது ஏடிஎம் கார்டு இல்ல. ஆனா பசிக்குதுன்னு சொல்லி அந்த லேடிய வந்து டார்ச்சர் பண்ணியாச்சு. இப்ப எப்படி இருக்காருன்னா, அந்த இளைஞனால ஒண்ணுமே பேச முடியல. வாய மூடிட்டு கம்முனு அமைதியா தலைய குனிஞ்சுட்டு உட்காந்துருக்காரு. பசி தாங்க முடியல. கண்ல ஒரு பொட்டு தண்ணி வரதும் கூட தெரியுது பக்கத்துல இருக்கவருக்கு. அப்ப அந்த லேடி வந்து இப்ப அவங்க டர்ன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, "என்ன உங்கள ஆர்டர் பண்றீங்களா? இல்ல நான் போகட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவருனால என்ன பேசுறது அப்படின்னே தெரியல. இப்ப பக்கத்துல இருக்கவர் என்ன பண்றாரு, "இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "எவ்வளோங்க பணம்?" அப்படின்னு கேட்குறாரு. "ரூ. 550 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த பணத்த அவர் குடுக்குறாரு. வாங்கி சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சு 2 பேரும் ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு. இப்ப இறங்கிடுறாங்க. இறங்கி போகும்போது அவர் வெளிய போர்டிகோ கொண்டு கார் எடுக்கும்போது, "சார் நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லி உங்க பணத்த வந்து உங்க ஃபோன் நம்பர் குடுங்க. நான் ஜிபே பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு டாக்ஸி வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, "எனக்கு வேண்டாம் சார். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி சூழ்நிலையில யாரையாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பணத்த குடுத்து உதவிருங்க. அதுவே எனக்கு போதும். தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி ரோல சாப்பிட்டவரு என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டீங்கன்னா, வண்டி ஏறி போயிடுறாரு. இவருக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி ரோல் சாப்பிட்டவர் ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு ஃபங்ஷனுக்கு போறாரு. அங்க பேச கூப்பிடுறாங்க. பேசிட்டு இருக்காரு. ஸோ பேசிட்டு இருக்கும்போது அது ஒரு தொண்டு நிறுவனம். அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து இந்த தொண்டு நிறுவனத்துக்கு நெறைய பேர் உதவி செய்றாங்க. அதுல குறிப்பிட்டு நான் ஒரு நபர சொல்லியே ஆகணும். என்னன்னு கேட்டா, இந்த ஒரு குறிப்பிட்ட டேட்ட சொல்லி, அந்த டேட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு மாசம் மாசம் ரூ. 550 பணம் அனுப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அவர் பேர் என்னங்க அப்படின்னு கேட்டா, மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோவிலூர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு மண்டையில உரைக்குது. அவர்கிட்ட பேர் கேட்கும்போது அவர் சொன்னாரு, "மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோவிலூர்" அப்படின்னு சொல்லி சொன்னது. அப்ப அந்த இடத்துல ஸ்ட்ரிங்க் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அந்த கருணை வந்து அவர்கிட்ட இருந்த கருணை இவர் மூலமா இன்னும் பல குழந்தைகளுக்கு போய் சேருது. இன்னும் பல முதியோர்களுக்கு போய் சேருது. இதுதான் வேல்யூ ஆடட் குவாலிட்டிஸ். இதுதான் வேல்யூ ஆடட் பர்சனாலிட்டிஸ். அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட செயின் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆகவே இல்ல.
அப்போ நான் ஒண்ணு செய்றேன், பாசிட்டிவா செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும்போது, நான் அதற்கான விதைய வந்து நான் மட்டும் பண்ணாம, என்னை சுத்தி இருக்கவங்ககிட்டயும் நான் தூவிக்கிட்டே போறேன் அப்படின்னா, ஒண்ணு என்னால செய்ய முடியணும், இல்ல நான் தூவிக்கிட்டேவாவது போகணும். அத செய்யும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகமே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாசிட்டிவா மாறிடும். இந்த 135 ரூல் அப்படின்னு சொல்லி பிசினஸ்லலாம் ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த 135 ரூல் அப்படிங்கிறது என்னன்னா, கோல் செட் பண்ணுவாங்க. 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய கோலுக்கான அந்த நேரம், அந்த ஒரு நாளுடைய 24 மணி நேரத்துல வந்து அந்த 1 வந்து கடினமான ரோலுக்கான டைம், கோலுக்கான டைம். 3 வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீடியம் கோல் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த மீடியம் கோலுக்காக அந்த ஒரு நாள்ல இருக்கக்கூடிய நேரத்த வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 கோலுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த 5 அப்படிங்கிறது ஸ்மால் கோல்ஸ். அந்த 5 ஸ்மால் கோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய நல்ல விஷயங்கள ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, வேல்யூ ஆடடா மாறும்ல. அந்த சர்க்கரை பொங்கல்ல நெய்யெல்லாம் தூவி, முந்திரி திராட்சை எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அழகா இருக்கும். ஸ்வீட்டா இருக்கும்ல. அந்த மாரி நம்ம லைஃபும் ஸ்வீட்டா மாறும். நம்மள சுத்தி எத்தனையோ கலர்ஸ் இருக்கு. எத்தனையோ கலர்ஸ் இருந்தாலும் நமக்கு திடீர்னு வானவில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெயின்போ வருது மழை நேரத்துல அப்படின்னா, எவ்வளோ சந்தோஷம் ஆகுறேன் இல்லையா? வேல்யூ ஆடட் பர்சனாலிட்டிஸ பார்த்தாலும் நமக்கு அப்படித்தான் இருக்கும். நம்மள சுத்தி நெறைய கலர்ஸ் இருந்தாலும், அந்த ரெயின்போ கலர் மாரி இருக்கிறவங்க தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேல்யூ ஆடட் பர்சனாலிட்டிஸ். அந்த நிலைக்கு நம்ம மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபு, சாதாரண மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டிஸ், குழந்தைங்க, நம்ம ஃபேமிலி. இவங்க வந்து என்னன்னா, நம்ம வேல்யூட பர்சனாலிட்டிஸ்ன்னு நினைக்க ஆரம்பிச்சு, நம்ம இந்த மாரி சின்ன சின்ன செயல்கள் இப்ப நான் சொன்னதெல்லாம் செய்ய செய்ய, நாமளும் நாளைக்கு ரெயின்போ கலர்ஸ் மாதிரி மாற ஆரம்பிச்சுருவோம். நம்மளையும் அண்ணாந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுதானே வாழ்க்கை. அதுதானே வந்து நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு போகணும். மத்தவங்களுக்காக மட்டும் இல்லாம, நம்ம மனசாட்சிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள நினைக்கும்போது அது ஒரு டிவைன் ஃபீலுக்கு நம்மள எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் தான் இதெல்லாம். அதற்கான ஆரம்ப நிலை பயிற்சிகள் தான் இதெல்லாமே தவிர, இது மட்டுமே தீர்வா அப்படிங்கிறது கிடையாது. இது எந்த அளவுக்கு நீங்க கூட்டிக்கிட்டே போறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் வேல்யூ ஆடட் பர்சனாலிட்டிஸா மாறுது. செம்மண்ல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி கலந்துருச்சுன்னா, எது செம்மண், எது தண்ணின்னே தெரியாது. 2ம் ஒண்ணோட ஒண்ணா கலந்து பார்த்தீங்கன்னா போகும். அந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய குட் குவாலிட்டீஸோட இந்த வேல்யூ ஆடட் குவாலிட்டீஸும் சேரும்போது, நாமளா மாற ஆரம்பிச்சிடுவோம். நன்றி, வணக்கம். அவரோட பேரு ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்தேன். இளங்கோவன் நம்ம பேர் கவலை பெருமாள். அவரோட பேர்